ரங்கன் என்ற தந்திரமான நரி ஒரு அடர்ந்த காட்டில் வாழ்ந்து வந்தது. அந்த நரிக்கு எப்படியாவது கஷ்டப்படாமல் ராஜாவைப் போல வாழ வேண்டுமென்று ஆசை இருந்தது. அப்போ ஒரு நாள் ரங்கன் ஒரு பெரிய நீல நிறச் சாயம் கிடந்த தொட்டிக்குள் விழுந்து எழுந்தது. பின்னர் அதன் உடல் முழுவதும் பளிச்சென்ற நீல நிறமாக மாறிவிட்டது. மறுநாள் காலையில் காட்டு விலங்குகளெல்லாம் தண்ணீருக்காக ஆற்றங்கரைக்கு வந்தன. அவ்விடத்தில் நீல நிறத்தில் இருந்த நரியை பார்த்ததும் எல்லா விலங்குகளும் திகைத்து பயந்து நடுங்கின. புலி, சிங்கம், யானை போன்ற பெரிய விலங்குகள் கூட நரிக்கு வணக்கம் போட்டு அதன் உத்தரவுகளைக் கேட்கத் தொடங்கின. நீல நரி கம்பீரமாக அமர்ந்து, நான் தான் இனிமேல் இந்த காட்டுக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட புதிய அரசன் என்று கர்ஜித்தது. நரி மகிழ்ச்சியில் திளைத்தது. பெரிய வேலைகளை புலியையும் சிங்கத்தையும் செய்யச் சொன்னது. தனக்கு சுவையான உணவுகளை தேடிக்கொண்டுதான் காலடிக்கு கொண்டு வரச் சொன்னது. நரி எந்த வேலையும் செய்யாமல் நிழலில் படுத்துக்கொண்டு முதலாளி போல கட்டளைகள் மட்டும் போட்டது. ஒருநாள் நீல நரி படுத்து உறங்கிக் கொண்டிருந்த வேளை எதிர்பாராவிதமாக பலத்த மழை பெய்தது. அப்போது மழைநீர் அந்த நரியின் உடலை நனைக்க ஆரம்பித்தது. நரியின் மீது பூசப்பட்டிருந்த நீலச்சாயம் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவப்பட்டு அதன் அசல் பழுப்பு நிறம் வெளியே தெரிய ஆரம்பித்தது. மழை நின்றபின் வழக்கம் போல வேலைக்கு வந்த புலியும் யானையும் மற்ற விலங்குகளும் நரியை பார்த்தன. அப்போது அந்த நரியின் நீல நிறம் மாறிப்போய் அது சாதாரண நரியாக இருந்ததைக் கண்டதும் அவற்றுக்கு அதிர்ச்சி. அடடா, இத்தனை நாள் நாம் ஒரு சாதாரண நரியை தான் முதலாளி என்று நம்பி ஏமாந்து விட்டோமா என்று கோபமாக உருமியது புலி. பயம் பிடித்து போன நரி தன்னுடைய தந்திரம் பலிக்கவில்லை என்று தெரிந்து கொண்டு அடுத்த வினாடியே அங்கிருந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓட்டம் பிடித்தது. பெரிய விலங்குகள் அதற்கு பின்னால் துரத்திக் கொண்டே சென்றன. அதிர்ஷ்டவசமாக நரி ஒரு புதருக்குள் புகுந்து உயிர் பிழைத்துக் கொண்டது. இந்த கலை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.